அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிறக்க போற பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை அள்ளித்தரப்போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப விரிவாவும் சுவாரஸ்யமாவும் பார்க்க போறோம். சனி பகவான ராசிநாதனா கொண்ட நீங்க எதையும் தாங்கும் இதயமும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணமும் கொண்டவங்க. இந்த 2026ஆம் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய பராபவ வருஷத்துல கிரகங்களோட நிலைகளை முதல்ல நாம வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துருவோம். மார்ச் 6ஆம் தேதியில இருந்தே உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில குடும்ப சனியா உட்கார்ந்திருக்கார். குரு பகவானை எடுத்துக்கிட்டா வருஷத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில இருந்துட்டு மே 26ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல ராகு உங்க ராசியிலேயே இருக்கார். கேது 7ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு மேல ராகு 12ஆம் இடமான மகர ராசிக்கும் கேது 6ஆம் இடமான கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. இந்த கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுன்னு விலாவாரியா பார்க்கலாம். முதல்ல நாம உங்க ராசிநாதன் சனி பகவானோட பலன்களை பத்தி பேசுவோம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் செய்றார். இத நாம குடும்ப சனின்னு சொல்லுவோம். 7 சனியோட கடைசி கட்டம் இது. 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கும். இங்க சனி பகவான் வர்றதுனால உங்க பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை. யதார்த்தமா நீங்க பேசுறது கூட மத்தவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அமைதியை தரும். பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சேமிப்பு கரையிற மாதிரி செலவுகள் வரும். ஆனா பயப்பட தேவையில்லை. உங்க ராசிநாதனே சனிங்கிறதுனால அவர் உங்களுக்கு பெரிய அளவுல கெடுதல் பண்ண மாட்டார். மாறாக உங்களை பக்குவப்படுத்துவார். வரவுக்கு ஏத்த மாதிரி செலவுகளை திட்டமிட்டா இந்த குடும்ப சனியை நீங்க சுலபமா கடந்து போயிடலாம். அடுத்து நாம குரு பகவானோட அருளை பத்தி பார்ப்போம். வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் செய்றார். இது உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்து குரு உங்க ராசியையே பார்க்கறார். இதனால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்னு போன சுபகாணியங்கள், முக்கியமா கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்போ ரொம்ப சுபமா முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குரு பகவானோட அருளால அழகான மழலை செல்வம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அது இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். உங்க புத்தி ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட நீங்க ஒரு பெரிய வெற்றியை அடையலாம். மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனா இங்க குரு உச்சம் பெறது ஒரு விசேஷமான அமைப்பு. இதனால ஆரம்பத்துல சின்ன சின்ன அலைச்சல்கள், வீண் செலவுகள் வந்து உங்களை கொஞ்சம் திணற வைக்கலாம். யாருக்கும் இந்த நேரத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய அளவுல யாருக்காவது கடன் கொடுக்கறதையும் தவிர்த்திடுங்க. வேலையில கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். ஆனா 6ஆம் இடத்து குரு சில நேரங்கள்ல பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகளை காட்டுவார். எதிரிகளால வந்த தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த காலத்துல ஆரோக்கியத்துல மட்டும் சின்னதா ஒரு கவனம் தேவைப்படலாம். நேரத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவரோட சுப பார்வை உங்க ராசிக்கு 10, 12, 2ஆம் இடங்கள் மேல விழுகிறதுனால பொருளாதார நிலைமை சீராகவே இருக்கும். ராகு பகவானோட நிலைய பத்தி இப்ப நாம விரிவா பார்ப்போம். டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசியிலேயே தங்கியிருக்கிறார். இத ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம். இதனால உங்களோட சிந்தனைகள் ரொம்ப வேகமா இருக்கும். எதையும் புதுமையா செய்யணும்னு நினைப்பீங்க.
ஆனா அதே சமயம் மனசுல ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம் அல்லது பயம் அப்பப்போ வந்து போகும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானமா இருங்க. ஏன்னா ராகு சில நேரத்துல உங்களை அவசரப்பட வைப்பார். தேவையற்ற வம்பு தும்புகள்ல தலையிடாதீங்க. உங்களோட வெளி தோற்றத்துல சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வம் கூடும். ராகு ஜென்ம ராசியில இருக்கும்போது உங்களோட தன்னம்பிக்கைய அதிகப்படுத்துவார். ஆனா அந்த தன்னம்பிக்கை தலைக்கணமா மாறாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. இந்த நேரத்துல தியானம் மற்றும் ஆன்மீகம் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். அதே நேரத்துல கேது பகவான் டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை குறிக்கும். இங்கே கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்து போகலாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது குடும்ப அமைதிக்கு நல்லது. தொழில்ல பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறவங்க கணக்கு வழக்குகளை ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து போக வாய்ப்பிருக்கு. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான தனிமை உணர்வு வரலாம். மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தம் வரலாம். ஆனா கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் முதிர்ச்சியையும் கொடுத்து உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவார். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஆன்மீக முயற்சிகள் உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரும். டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற ராகு பெயர்ச்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மகர ராசிக்கு வரார். இதனால உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். அதாவது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதுன்னு நல்ல விஷயங்களுக்காக பணம் செலவாகும். சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பலமா இருக்கு. தூக்கமின்மை பிரச்சனை சிலருக்கு வரலாம். அதனால மனசு அமைதியா வச்சுக்க பழகிக்கோங்க. அனாவசிய அலைச்சல்களை தவிர்த்தாலே உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது ரகசியமான வழிகள்ல சிலருக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல மட்டும் இறங்கிடாதீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா புது புது அனுபவங்கள் கிடைக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த நேரத்துல நனவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. அதுக்காக நீங்க கொஞ்சம் அதிகமா ஊடி உழைக்க வேண்டி இருக்கும். அதே டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே இங்க குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கூடவே கேதுவும் சேர்றது ஒரு விசேஷமான அமைப்பு. 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பார். உங்க எதிரிகளை துவம்சம் பண்ணுவார். உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சரணடைவாங்க. தீராத நோய்கள் கூட இந்த நேரத்துல சரியாகும். ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். கோர்ட் கேஸுன்னு ஏதாவது இழுபறியா இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு. கடன் பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுற மாணவர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமா அமையும். நீங்க நினைச்சதை விட பெரிய வேலை கிடைக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து எல்லா கஷ்டங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்துவார். தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு சவாலான ஆரம்பத்தையும் நிதானமான வளர்ச்சியையும் கொடுக்கும். மே மாசம் வரைக்கும் குருவோட பார்வையால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. மே மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சியாகிறப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. தொழில்ல புதுசா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஆவணங்களையும் சரியா செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் லாபம் ஓரளவுக்கு இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரும். மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை இந்த வருஷம் நிச்சயமா கிடைக்கும். மொத்தத்துல இந்த பராபவ வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷம்னு பாத்தீங்கன்னா 7.5 சனியின் கடைசி கட்டமா இருந்தாலும் குருவோட அருளால நிமிர்ந்து நிற்க போற வருஷமாதான் இருக்க போகுது. குடும்பச்சனி ஒரு பக்கம் அலைச்சலை கொடுத்தாலும் உங்க தன்னம்பிக்கை உங்களை காப்பாத்தும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா கண் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராம பாத்துக்கோங்க. மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் குருவோட பலத்தால கடைசியில வெற்றியை தேடித்தரும். உங்க நிதானம்தான் உங்க வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா இருக்க போகுது. இந்த பராபவ வருஷத்தை நீங்க ஒரு சிறப்பான வருஷமா மாத்திப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தைரியமா அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம்தான். இந்த வருஷம் உங்களுக்கு வர்ற தடைகளை நீக்கி நற்பலன்களை அதிகப்படுத்த சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். உங்க ராசிநாதனான சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. குடும்ப சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது.
குருவோட அருள் முழுமையா கிடைக்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க. ராகு பகவானுக்காக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி கும்பிடுங்க. கேதுவுக்காக விநாயக பெருமான தினமும் வணங்குங்க. அவருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் அல்லது அன்னதானம் செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில எல்லா சுபிக்ஷங்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.